பாட்டி வணக்கம். வணக்கம்ப்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரிங்க. மனோரமா ஆட்சியுடைய தோழி நீங்கள் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு வந்தோம். ஆரம்ப காலத்தில் உங்களுடைய நட்பை பற்றி சொல்லுங்கள். ஆரம்ப காலம் அவங்க எங்கள் பக்கத்து வீட்டில் கொடுத்துன்னு இருந்தாங்க. நான் அப்போ அவங்க என் வயசு தான் அவங்களுக்கு இருக்கும். அவங்க நான் கல்யாணம் பண்ணி வரையில் அவங்க பக்கத்து வீட்டில் இருந்தாங்க. இங்கே வருவாங்க போவாங்க. எங்கள் மாமியார் மாமனாருக்கு ரொம்ப பழக்கம். அவங்க அம்மா அவங்க ஒரு பையன் இருந்தான் அவங்களுக்கு. அதை இந்த வீட்டில் இருந்துட்டு அப்புறம் அவங்க நாடகத்தில் நடிக்க போயிட்டு அப்புறம் சினிமாவுக்கு போயிட்டாங்க. நாடகம் நடிக்க வரைக்கும் எங்களுக்கு தெரியும். அங்கே நாங்களும் அப்புறம் மெட்ராஸ் வந்துட்டோம். அங்கேருந்து எங்கள் மாமியாரும் எங்கள் வந்து அவங்கள பார்க்கணும். நாங்கள் எங்கள் மாமியாரோட ரொம்ப ஸ்நேகிதம் அவங்க. இது மாதிரி என்னை மாதிரியே இந்த என் வயசு என்னை மாதிரி தான் இருப்பாங்க. 2 பேரும் ஒரே. அப்போ வந்து நல்லா அவங்களுக்கும் 18 வயசு இருக்கும். நான் கல்யாணம் எனக்கு 18 வயசு கல்யாணம் ஆகையில் அவங்களும் அதே வயசில் தான் இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தான். நாங்கள் எங்கள் மாமியார் நான் எங்கள் வீட்டுக்காரர் எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போனோம். ட்ரிப்ளிகேனில் ஒரு வீட்டில் இருந்தாங்க. எங்கள் மாமியார் பார்க்கணும் நாங்கள். அதுக்காக நாங்களும் போனோம், அவங்களும் பார்க்கணுங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் இங்கே க்ளோஸ்அப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் நல்ல ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் கூட ஒரு நாள் இங்கே வந்தாங்க. இந்த ஊரில் பெரிய நாயகம்மன் திருவிழா நடக்கும். அதுக்கு ஒரு நாள் அவங்க வந்து அங்கே பாட்டம் ஆட்டம்லாம் வச்சுருந்தாங்க. அவங்களும் அவங்க மகன் பூபதி இப்படி சின்ன பிள்ளையில் நான் பார்த்தது முதல்ல. அந்த வீட்டுக்கு போயிருக்கையில் அவன் இந்த வண்டி ஓட்டி விளையாண்டுக்கிட்டு இருப்பான் ட்ரிப்ளிகேன் வீட்டில். அப்புறம் கொஞ்ச நாள் இருந்துட்டு இங்கே இப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் இறந்தப்புறம் எங்கள் மாமியார் இறந்துட்டாங்க, மாமனார் இருந்தாங்க, எங்கள் அம்மா இருந்தாங்க. அப்போ இந்த விழாவுக்கு வரையில் அவங்க பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி மகனையும் மருமகளையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்து வீட்டுக்குள்ளே கும்பிட்டு எங்கள் மாமியார்கிட்ட ஆசீர்வாதம் படத்தில் வாங்கிட்டு விபூதியெல்லாம் வாங்கிட்டு அன்னைக்குன்னு நான் விசேஷமாக பாயசம் வச்சுருந்தேன் கோவில் வாங்கி சாப்பிட்டுட்டு போனாங்க. அவ்வளோதான் இருக்கும். அது வந்து அவங்க வந்துட்டு போனது 1984 இருக்கலாம், 83 84 இந்த வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க. அப்போ தான் பெரிய நாய் மந்திரகுள்ளக்கு நல்லா ஆடினாங்க. பூபதியும் வந்து ஆடினார். அதுக்கப்புறம் அவ்வளோதான் தெரியும் எனக்கு. கடைசி காலங்களில் அவங்க இறக்குற தருவாய்க்கு முன்னாடி எத்தனை நாளுக்கு முன்னாடி வந்தாங்க? இல்லை, இது ஒன்று தான். அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கல. அவங்க சென்னையில் இருக்காங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி வந்தாங்க இல்லைம்மா. வந்து எலுமிச்சம்பழ தண்ணியெல்லாம் கலந்து கொடுத்தோம்ல, அது பேத்தியை கூட்டிக்கிட்டு. அதுதான் இப்போ இது ஞாபகம் இல்லை எனக்கு. பேத்தியை கூட்டிகிட்டு வந்தது அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி பேத்தி. ஞாபகம் இல்லை. அதான் சின்ன பிள்ளைங்க பேத்தி, சின்ன பிள்ளை. சரிங்க பாட்டி. வேற பிறக்கல. சரிங்க பாட்டி. ஆ